வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் கோயில் கொடிமரங்களின் முக்கியத்துவம், வரலாறு குறித்துத்தான் பார்க்கப் போகிறோம். தமிழகத்தில் உள்ள எந்த பழமையான கோயிலுக்கு சென்றாலும் நமது பார்வையில் படுவது ராஜகோபுரமும் கொடிமரமும் தான். கொடிமரங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் வரலாறு, ஆகமம், அறிவியல் மற்றும் தத்துவம் குறித்துத்தான் நாம் இந்த காணொளியில் காண உள்ளோம். கொடிமரம் என்பது ஒரு அலங்கார தூண் அல்ல, ஆனால் உண்மையில் அது 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்ட ஆன்மீக சின்னம். அது வெறும் மரமல்ல, அது ஒரு தத்துவம், ஒரு ஆகமம், அது ஒரு மரபு, ஒரு நாகரிகத்தின் அடையாளம் என்று கூட சொல்லலாம். கொடிமர மரபு வேத காலத்திலிருந்தே இருந்ததாக அறிஞர்கள் கூறுகின்றனர். பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள் கட்டிய கோயில்களில் கொடிமரங்கள் அமைக்கப்பட்டன. பல கல்வெட்டுகளில் கொடிமரத்தை பராமரிக்க நிலங்கள் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொடிமரம் இறைவனின் வெற்றியை குறிக்கிறது. இறைவன் அறியாமையை வென்றவன், அகந்தையை வென்றவன், தீய சக்திகளை அழித்தவன் என்பதன் அடையாளமாகவே கொடிமரம் அமைக்கப்படுகிறது. கொடிமரத்தின் அடிப்பகுதி பிரம்மாவை குறிக்கிறது, நடுப்பகுதி விஷ்ணுவை குறிக்கிறது, மேல் பகுதி சிவனை குறிக்கிறது. கொடிமரத்தின் அடிப்பாகம் சதுர வடிவத்தில் இருக்கும். இது படைத்தல் தொழிலை குறிக்கும் பிரம்மபாகம் என்றும், அதற்கு மேலே உள்ள எண்கோட வடிவமானது காத்தல் தொழிலை குறிக்கும் விஷ்ணு பாகம் என்றும், அதற்கும் மேலாக உருண்டையான நீண்ட பாகம் அழித்தல் தொழிலை குறிக்கும் ருத்ரபாகம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கொடிமரங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மும்மூர்த்தி தத்துவத்தை எடுத்துரைக்கிறது. ஆனால் இதையே அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது மனித உடலில் முதுகுத்தண்டு எப்படி முக்கியமோ அதேபோல் கோயிலின் முதுகுத்தண்டாக கொடிமரம் கருதப்படுகிறது. நம் முதுகுத்தண்டு வளையத்தில் உள்ள 32 எலும்பு வளையங்களைப் போல கோவில் கொடிமரம் 32 வளையங்களுடன் அமைக்கப்படுகிறது. பழங்காலத்தில் இடி, மின்னல் தாக்கத்திலிருந்து கோயிலையும் மக்களை பாதுகாக்க கொடிமரங்கள் பயன்பட்டன. தேக்கு அல்லது மூலிகை மரங்களால் செய்யப்பட்டு தாமிர தகடுகளால் மூடப்படும் கொடிமரங்கள் மின்னல் ஆற்றலை ஈர்த்து பூமிக்குள் செலுத்துகின்றன. அடியில் வைக்கப்படும் பொருட்கள் மற்றும் செப்பு தகடுகள் நேர்மறை ஆற்றலை சேமித்து சுற்றுப்புறத்தில் பரப்ப உதவுகின்றன. கோயிலுக்குள் சென்றவுடன் பலிபீடம் மற்றும் கொடிமரம் இவற்றை வழங்கிய பின்னர்தான் கருவறைக்கு செல்கிறார்கள். இதன் பொருள் என் அகந்தையை விட்டு இறைவனை நாடுகிறேன் என்பதாகும். கொடிமரங்கள் பெரும்பாலும் சந்தனம், தேவதாரு, வில்வம் மற்றும் மகிழம் போன்ற மரங்களினாலேயே செய்யப்படுகின்றது. மரத்தை வெட்டுவதற்கு முன் பூமி பூஜை, மர பூஜை, திசை தெய்வ வழிபாடு நடத்திவிட்டுத்தான் வழிபடுவார்கள். இது இயற்கைக்கு மரியாதை செலுத்தும் தமிழர் மரபையும் காட்டுகிறது. கோயில்களில் தொடங்கும் முதல் நிகழ்ச்சி கொடியேற்றம். திருவிழா நிறைவடையும் கடைசி நிகழ்ச்சி கொடியிறக்கம். ஆனால் ஏன் கோயிலில் கொடிமரத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது? ஏன் இறைவனை வணங்குவதற்கு முன் அதனை வணங்க வேண்டும்? இதன் பின்னால் ஒரு அழகிய ஆன்மீக ஐதீகம் கூறப்படுகிறது. கோயில்களில் நிறுவப்படும் கொடிமரம் பொதுவாக ஜீவதாரு எனப்படும் மரத்தால் உருவாக்கப்படுகிறது. அதன் மீது செம்பு அல்லது பித்தளை தகடுகள் பொருத்தப்பட்டு பல இடங்களில் தங்க முலாம் பூசப்படுகிறது. அவற்றில் புராண நிகழ்வுகள் மற்றும் தெய்வ சின்னங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். பல ஆகம மரபுகளில் மூலவரை தரிசிப்பதற்கு முன் கொடிமரத்தை வணங்குவது சிறப்பாக கருதப்படுகிறது. கோயில் வலம் வரும்போது கொடிமரத்தை மரியாதையுடன் வணங்காமல் பிரதட்சணையை நிறைவு செய்யக்கூடாது என்பது பல ஆலயங்களில் பின்பற்றப்படும் மரபாகும். ஆலயங்களில் கொடிமரம் கருவறைக்கு நேராக நடப்பட்டிருக்கும். மேலும் கருவறையில் இருந்தும் ராஜகோபுரத்தில் இருந்தும் கொடிமரத்தை எவ்வளவு தூரத்தில் அமைக்க வேண்டும் என்பதற்கும் விதிமுறைகள் உள்ளன. கொடிமரங்களை மழை, வெயில் போன்ற இயற்கை மாற்றங்களில் இருந்து காப்பதற்காக பித்தளை, செம்பு போன்ற உலோகங்களால் ஆன கவசங்களை அணிவிப்பது வழக்கம்.
சில ஆலயங்களில் தங்க கவசங்கள் வரை அணிவிக்கப்படுகின்றன. கொடிமரத்தின் 5இல் ஒரு பாகம் பூமிக்குள் இருக்கும்படி அமைய பெற்றிருக்கும். சிவாலயத்தில் நந்தியையும், பெருமாள் கோயில் கருடனையும், அம்பாள் வீட்டிருக்கும் ஆலயங்களில் சிம்மத்தையும், முருகர் ஆலயத்தில் மயிலையும், விநாயகர் ஆலயங்களில் மூஷிகத்தையும், துர்க்கை ஆலயத்தில் சிம்மத்தையும் கொடிமரத்தின் மேற்புறத்தில் கொடி சின்னங்களாக பொறிக்கப்பட்டிருக்கும். தமிழகத்தில் சங்க காலத்திலேயே தெய்வங்களுக்கு கொடி ஏற்றிய மரபு இருந்ததாக இலக்கியங்கள் சுட்டி காட்டுகின்றன. பின்னர் பல்லவர்கள் அந்த மரபை கற்கோயில்களில் முறையாக அமைத்தனர். ஆனால் கொடிமரத்தை ஆகம விதிகளுக்கு ஏற்ப நிரந்தரமாக அமைப்பாக நிறுவியதில் சோழர்களின் பங்கு மிகப்பெரியது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்கன் சோழன் ஆகியோரின் காலத்தில் கட்டப்பட்ட பெரும்பாலான கோயில்களில் கொடிமரம் கட்டாய அங்கமாக அமைக்கப்பட்டது. சோழர்களின் அரச கொடியில் புலி சின்னம் இருந்தது. ஆனால் கோயில் நந்தி, ரிஷபம், திரிசூலம், சிவ சின்னங்கள் போன்ற தெய்வ சின்னங்களை கொண்டதாக இருக்கும். இது அரசாட்சிக்கும் சமய மரபுக்கும் இடையிலான வேறுபாட்டை எடுத்து காட்டியது. கொடிமரம் பெரும்பாலும் கருவறையை நேராக நோக்கி அமைக்கப்படும். கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் பல ஆண்டுகளாக கொடிமரமின்றி காணப்பட்டது. பின்னர் சுமார் 152 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டு திருவிழாக்கள் தொடங்கப்பட்டன. இந்தோனேசியாவிலிருந்து கப்பல் மூலம் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட வேங்கை மரம் பயன்படுத்தப்பட்டது. சோழர்கள் கட்டிய கோயில்களில் கொடிமரம் என்பது வெறும் மரத்தூண் அல்ல, பூமிக்கும் வானத்திற்கும் இடையேயான ஆன்மீக இணைப்பாக அது கருதப்பட்டது. கோயிலின் விமானம் கல்லால் ஆனதால் 1000 ஆண்டுகள் நிலைத்திருக்கிறது. ஆனால் கொடிமரம் மரத்தால் ஆனது. அதனால் அது காலந்தோறும் ஆகம விதிகளின்படி மாற்றப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. கோயில் கொடிமரம் என்பது வெறும் மரம் அல்ல, அது நம் முன்னோர்களின் கட்டிட அறிவியல், ஆகம ஞானம், ஆன்மீக தத்துவம் மற்றும் தமிழர் நாகரிகத்தின் உயிருள்ள சின்னம். அடுத்த முறை கோயிலுக்கு செல்லும் பொழுது அந்த கொடிமரத்தை ஒரு மரமாக மட்டுமல்ல, 1000 ஆண்டுகள் பழமையான அறிவின் அடையாளமாக காணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். வரலாறு, கல்வெட்டுகள், தமிழர் பண்பாடு, கோயில் கட்டிடக்கலை போன்ற அரிய தகவல்களுக்கு வாய்ஸ் ஆஃப் வாணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.